வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். சரியா 1993ல 6 பேர் சேர்ந்து செஞ்ச ஒரு பயங்கர சம்பவம் தான் அந்த டைம்ல கொல்கத்தால இருக்கிற எல்லா டிவி சேனல்லையும் பிளாஷ் நியூஸா வைரல் ஆகிருக்கு. அந்த 6 பேருக்கும் கொல்கத்தா நீதிமன்றத்துல வச்சு தப்புக்கான தண்டனையை அறிவிக்கும் போது மனசுல கொஞ்சம் கூட பயமோ அல்லது பதற்றமோ இல்லாம நீதிபதி முன்னாடியே கையை தட்டி எங்களை குற்றவாளியா அறிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி, இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாரும் எங்களை பத்தி பேசுவாங்கன்னு சொல்லி அந்த 6 பேரும் ரொம்பவே ஜாலியா சிரிச்சிருக்கானுங்க. யார் அந்த 6 பேர்? அந்த 6 பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியாவையே கொல்கத்தா பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணினாங்க அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான திகில் சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொல்கத்தால இருக்கிற டம்டம் அப்படிங்கிற பகுதியில ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அபார்ட்மெண்டோட 4th ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வீட்டுல இருந்து திடீர்னு ஒரு சின்ன பையன் கத்துற மாதிரியான சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணி இருக்கிற நெய்பர்ஸ் அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்காக அந்த குறிப்பிட்ட வீட்டோட கதவை தட்டிட்டு இருக்கும்போது அந்த கதவு தானா ஓபன் ஆகிருக்கு. ஏன்னா அந்த வீட்டோட கதவு உள் பக்கமா லாக்ல இல்லாம ஆல்ரெடி ஓபன்ல தான் இருந்திருக்கு. இப்போ வேகமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நெய்பர்ஸ் அங்க இருக்கிற ஒரு பயங்கரமான காட்சியை பார்த்து கண் கலங்கிருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டோட ஹால் ஃபுல்லா ரத்தத்துல நனைஞ்சி அந்த வீடே ரத்த வாடை அடிச்சிட்டு இருந்திருக்கு. அந்த வீட்டுல இருந்த 4 பேர்ல 3 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் கை காலெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில கடைசி மூச்சுக்காக போராடிட்டு இருக்கிறத பார்த்த நெய்பர்ஸ் உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க. இந்த கேஸோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்ததும் முகமெல்லாம் ரத்தத்தோட உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த பையனை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அந்த பையனோட உடம்புல பல இடத்துல அடிச்சதுக்கான காயம் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியா கை காலெல்லாம் கட்டப்பட்டு அந்த சேர்ல உட்கார்ந்த நிலைமையில சடலமா இருந்த அந்த சிறுவனோட அப்பா, அம்மா, அண்ணே இப்படின்னு அந்த 3 பேரையும் மீட்டு மார்ச்சரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு அழகான குடும்பத்தையே இந்த அளவுக்கு சதைச்சு நரவேட்டையாடின அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில மும்முரம் காட்டின போலீஸ் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த விசாரணையில அந்த குடும்பத்துல சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த சிறுவன் சாஜல் கிட்ட சம்பவம் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு யார் வந்தாங்க, அப்படி உங்க வீட்டுல என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது சிறுவன் சொன்ன அந்த பதில் போலீஸ் அதிகாரிகளையே மரள வச்சிருக்கு. சரியா 1993 நவம்பர் 22 நைட்டு அடையாளம் தெரியாத சில மர்ம கும்பல் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி டிவி பார்த்துட்டு இருந்த சாஜல கத்திய காட்டி மிரட்டி அங்க இருக்கிற ஒரு சேர்ல உட்கார சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறமா அந்த சிறுவனை கத்த விடாத மாதிரி வாய்க்குள்ள துணியை திணிச்சு கையையும் காலையும் சேர்ல கட்டி போட்டிருக்கானுங்க. அடுத்ததா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்த சிறுவன் சனாஸோட அம்மா வாயிலையும் துணியை திணிச்சு அதே மாதிரி சேர்ல கட்டி போட்டிருக்கானுங்க. இப்போ சில நிமிஷத்துக்கு அப்புறமா வெளியில போயிருந்த சனாஸோட அப்பாவும் அண்ணனும் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இந்த டைம்ல அந்த வீட்டுல இருந்த மர்ம கும்பல் அதே பேட்டர்ன்ல அவங்க 2 பேரோட வாயிலையும் துணியை திணிச்சு சேர்ல கட்டி போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் சிறுவன் சனாஸ் ஃபேமிலியில உள்ள எல்லாரும் உதவிக்கு ஆள் இல்லாம மரண பயத்துல இருக்கும் போது அந்த மர்ம கும்பல் எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டுல உள்ள பணத்தையும் நகையையும் எங்க வச்சிருக்கீங்க, நீங்க மட்டும் நகை இருக்கிற இடத்த சொல்லலைன்னா உங்க எல்லாரையும் கொலை பண்ணிருவேன்னு மிரட்டியிருக்காங்க. இவனுங்களோட மிரட்டலுக்கு பயப்படாத அந்த குடும்பம் நகை இருக்கிற இடத்த சொல்லாம எங்க வீட்டுல நகை எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதனால பயங்கர கோபமான அந்த கும்பல் சனாஸ் அப்பாவோட மார்பிளையும் வயிற்றுலையும் கத்திய வச்சு பலமா குத்துனது மட்டும் இல்லாம அந்த நபரோட கழுத்தை கொடூரமா அறுத்து போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து சனாஸ் அண்ணனோட உடம்பையும் கத்திய வச்சு பதம் பார்த்து அந்த நபரையும் கொடூரமா சித்திரவதை பண்ணி கழுத்தறுத்து கொலை பண்றாங்க. வாய்க்குள்ள துணி இருந்ததுனால அந்த வீட்டுல இருந்தவங்களோட அலறல் சத்தம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தருக்கு கூட கேட்காம இருந்திருக்கு. இந்த நிலைமையில தான் கண்ணு முன்னாடியே அடுத்தடுத்து இறந்து போன தான் பையனையும் ஹஸ்பண்டையும் பார்த்து துடிச்சு போன அந்த தாய் தன்னோட உயிரையும் தன்னோட இன்னொரு பையனோட உயிரையும் காப்பாத்துறதுக்காக நகை இருக்கிற இடத்த காட்டியிருக்காங்க.
இப்போ நகை இருக்கிற அந்த குறிப்பிட்ட ரூம்குள்ள போன அவனுங்க அந்த ரூம்ல இருந்த எல்லா நகையையும் பணத்தையும் திருடிட்டு அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா திடீர்னு என்ன நினைச்சானுங்கன்னு தெரியல. சாஜல் மற்றும் சாஜலோட அம்மாவை பலமா அடிச்சு கொடுமைப்படுத்தினது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரோட கழுத்தையும் இறுக்கமா அழுத்தி பிடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இப்படி கழுத்தை இறுக்கமா அழுத்தினதுல மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த சிறுவன் மயக்க நிலைக்கு போயிருக்கான். இப்படி மயக்கத்துல இருந்த அந்த பையன் பல மணி நேரத்துக்கு அப்புறமா மயக்கம் தெளிஞ்சு சுயநினைவுக்கு வரும்போது தன்னோட அம்மாவை பார்த்திருக்கான். ஆனா அந்த டைம்ல அந்த தாயோட உயிர் அவங்களோட உடம்புல இல்ல. கழுத்தை இறுக்கமா நெரிச்சதுல அந்த தாய் இறந்து போயிட்டாங்க. சொல்ல போனா நைட்ல இருந்து மறுநாள் காலையில வர அந்த சிறுவன் அடிச்ச அடியில சுயநினைவு இல்லாம தான் இருந்திருக்கான். மறுநாள் காலையில சுயநினைவுக்கு வரும்போதுதான் அந்த சிறுவனோட அலறல் சத்தம் கேட்டு எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் அந்த பையன் போலீஸ் கிட்ட சொல்லி முடிச்சதும் கில்லருக்கு எதிரான தடயத்தை கலெக்ட் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு ஃபாரன்சிக் டீம் வரவழைக்கப்படுறாங்க. அந்த வீட்டோட கிச்சன்ல வச்சுதான் கில்லர் ரத்தமா இருந்த கத்தியை கிளீன் பண்ணிருக்கான். சோ அந்த ரத்தத்தை தவிர கில்லருக்கு எதிராக வேற எந்த ஒரு எவிடன்ஸும் அந்த வீட்டுல இல்ல. சோ இந்த கேஸ் போலீஸ்க்கு மிகப்பெரிய சவாலா மாறுது. பலகட்ட விசாரணைக்கு அப்புறம் இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாம திணறிட்டு இருந்த போலீஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த அபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட வீடு இருக்கும்போது கில்லர் 4th ஃப்ளோர்ல இருக்கிற அந்த குறிப்பிட்ட வீட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த வீட்டுல உள்ள நகையை திருட என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை திருட வந்தவன் அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு பழக்கப்பட்ட நபரா இருந்திருக்கணும்னு யூகிக்கிறாங்க. சோ சாஜலோட அப்பா வேலை பார்க்குற இடத்துல அந்த நபருக்கு எதிரி யாராவது இருக்காங்களான்னு விசாரிச்சதுல எந்த ஒரு எதிரியும் இல்லைன்னு தெரிய வருது. இந்த நிலைமையில போலீஸ் அதிகாரிகள் சிறுவனான சாஜல் கிட்ட சம்பவம் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு மறுபடியும் விசாரிக்கும் போது நான் ஆல்ரெடி சொன்ன அதே விஷயத்தை தான் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நெய்பர்ஸ் உட்பட அங்க இருக்கிற எல்லாரும் சம்பவம் அன்னைக்கு சந்தேகப்படுற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள யாரும் நுழைஞ்சதை பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதே டைம்ல சாஜலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பையன் சீரியஸான கண்டிஷன்ல எல்லாம் இல்ல, அவனோட உடம்புல லேசான காயம் மட்டும்தான் இருக்குது, சோ பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா அந்த வீட்டுல உள்ள 3 பேரும் பலமான காயத்தோட இறந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கில்லர் எதுக்காக சாஜலை மட்டும் பலமா தாக்கல? சோ அந்த பையன் கிட்ட இன்னும் கொஞ்சம் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணினா ஏதாவது உண்மை தெரிய வரும்னு நினைச்சு விசாரணையை கடுமையாக்கும் போது நான் தான் இந்த கொலையை பண்ணினேன்னு சொல்லியிருக்காங்க. கொல்கத்தால வாழ்ந்துட்டு வர்ற சுபல்புரி மற்றும் நியோட்டிபுரி தம்பதிக்கு 2 பசங்க இருக்காங்க. மூத்த பையன் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்த அதே சமயத்துல 2வது பையனான சாஜல்புரி அந்த ஏரியால இருக்கிற ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்திருக்கான். சாஜலுக்கு படிப்புல ஆர்வம் அதிகமா இருந்ததை விட டிராயிங் வரைஞ்சி அதை பெயிண்டிங் பண்றதுல தான் ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு. இப்படி இந்த குடும்பத்தை சேர்ந்த 4 பேரோட வாழ்க்கையும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போதுதான் சாஜலுக்கு தன்னோட அப்பா, அம்மா மற்றும் அண்ணன் இப்படின்னு இவங்க 3 பேர் மேலையும் பயங்கர கோபம் வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சாஜலோட அப்பா தன்னோட 2வது பையனை சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அடிக்கடி அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து சாஜல் தன்னோட அன்னை போட்ட பழைய ட்ரெஸ்ஸை தான் அடிக்கடி போட்டிருக்கான். இதனாலேயே அந்த பையனுக்கு தன்னோட அம்மா மேலையும் அன்னை மேலையும் பயங்கரமான கோபம் வந்திருக்கு. தன்னை இந்த வீட்டுல உள்ள யாரும் ஒரு மனுஷனா மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அவனோட மனசுல ஆழமான காயத்தை ஏற்படுத்தின அந்த டைம்ல தான் சம்பவத்துக்கு சில நாட்களுக்கு முன்னாடி சாஜல் தன்னோட அம்மா பீரோவை ஓபன் பண்ணி தனக்கு தேவையான ஒரு பொருளை தேடி இருக்கான். அதை பார்த்த நியோட்டி சாஜல் நகையை திருடுறதுக்காக தான் பீரோவை ஓபன் பண்றான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நடந்த விஷயத்த தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. தான் பையன் தப்பு பண்றதை திருத்துறதுக்காக அப்பாவான சுபல்புரி தன்னோட பையனை கம்ப வச்சு அடிச்சது மட்டும் இல்லாம இனிமே திருட்டுத்தனமா பீரோவை ஓபன் பண்ண கூடாதுன்னு வார்ன் பண்ணிருக்காங்க. இப்படி அந்த வீட்டுல தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கிறனால வாழ்க்கையை வெறுத்து போன சாஜல் தன்னோட வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அழுதது மட்டும் இல்லாம எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல, சோ நான் சாக போறேன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சாஜல் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறத பார்த்து தாங்க முடியாத அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உன்னை கஷ்டப்படுத்தினவங்களை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வீட்டுல உள்ள எல்லாரையும் போட்டு தள்ளிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ இஷ்டப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல யாரும் எதிர்பார்க்காத பல அதிர்ச்சியான விஷயங்கள் நடந்திருக்கு.
சரியா நவம்பர் 22ஆம் தேதி நைட்டு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சாஜலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாஜலோட வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சதும் அவனுங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக சாஜல் தன்னோட வீட்டு கதவை ஓபன் பண்ணிருக்கான். இந்த டைம்ல அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் சேர்ந்து ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்த சாஜலோட அம்மாவை கத்திய காட்டி மிரட்டினது மட்டும் இல்லாம வாய்க்குள்ள துணியை திணிச்சு அங்க இருக்கிற சேர்ல கட்டி போட்டிருக்காங்க. இந்த டைம்ல சாஜலோட அப்பாவும் அண்ணனும் அந்த வீட்டுல இல்ல. சோ அவங்க வீட்டுக்கு வர்ற வர டிவி பார்த்துக்கிட்டே வெயிட் பண்றாங்க. சரியா நைட்டு 10 மணிக்கு சாஜலோட அண்ணன் அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரானதும் அந்த நபரையும் சேர்ல கட்டி போட்டிருக்கானுங்க. இறுதியா எல்லா வேலையும் முடிஞ்சதும் சரியா நைட்டு 12 மணிக்கு தன்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச சாஜலோட அப்பா சுபல்புரி வாயிலையும் துணியை வச்சு அந்த நபரையும் கட்டி போட்டிருக்கானுங்க. அடுத்ததா சாஜலோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் சேர்ந்து அவனோட அப்பா அம்மா அண்ணன் இப்படின்னு அந்த 3 பேரையும் பார்த்து என்னோட ஃப்ரெண்டு எதுக்காக இப்படி அடிச்சு சித்திரவதை பண்ணுனீங்கன்னு சொல்லிக்கிட்டே அந்த 3 பேரையும் பலமா அடிச்சிருக்கானுங்க. இந்த டைம்ல சாஜலோட அம்மா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா சாஜல் தன்னோட ஃப்ரெண்டை பார்த்து இவங்களை பேச விட்டா எதையாவது பேசி நம்ம மனசை மாத்திருவாங்க, சோ சீக்கிரமா வந்த வேலையை முடிப்போன்னு சொல்லியிருக்கான். சாஜல் எதுக்காக தன்னோட அம்மாவை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச விடலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாஜலை பத்தின ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது நிக்கோட்டி சாஜலோட உண்மையான அம்மா கிடையாது, சாஜலோட வளர்ப்பு தாய் தான் இந்த நிக்கோட்டி. கிளியரா சொல்லணும்னா சுபல்புரியோட முதல் மனைவி பேரு மீனாட்டி புரி. இந்த தம்பதி 2 பேரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா மேரேஜ் ஆகி பல வருஷம் ஆகியும் மீனாட்டி புரிக்கு குழந்தை பிறக்கவே இல்ல. தனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கறனால சுபல்புரி நிக்கோட்டி புரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணையே 2வதா மேரேஜ் பண்ணினது மட்டும் இல்லாம தன்னோட முதல் மனைவியையும் 2வது மனைவியையும் வேற வேற வீட்டுல வச்சு தனித்தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அந்த சமயத்துல தான் 2வது மனைவியான நிக்கோட்டிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இப்படி நிக்கோட்டிக்கு குழந்தை பிறந்த ஒரு சில வருஷத்திலேயே ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான மீனாட்டிக்கும் சாஜல் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா ஹஸ்பண்டான சுபல்புரி முதல் மனைவியான மீனாட்டி கூட அடிக்கடி சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருக்காரு. அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் தன்னோட வாரிசான தன்னோட பையன் தான் கிட்டதான் வளரணும்னு சொல்லி சாஜலை தான் கூடவே கூட்டிட்டு போறாரு. சாஜலுக்கு 8 வயசாகும் போதுதான் தனக்கு இன்னொரு தாயா இருக்கிற நிக்கோட்டி தன்னோட சொந்த அம்மா இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. நிக்கோட்டிக்கு சாஜல் சொந்த பையன் இல்ல அப்படின்னாலும் சாஜலையும் நல்ல விதமா தான் வளர்த்திருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் நிக்கோட்டி தன்னோட உண்மையான தாய் இல்லைன்னு தெரிஞ்சதுல இருந்து அந்த குடும்பத்துல உள்ளவங்களை அவனுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. சம்பவம் அன்னைக்கு கூட 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சாஜல் தன்னோட அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அம்மாவோட போட்டோவை தான் பீரோல தேடி இருக்கான். ஆனா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட நிக்கோட்டி சாஜல் நகையை திருடுறான்னு சொல்லி அவனை திட்டினது மட்டும் இல்லாம நடந்த இந்த விஷயத்த தான் ஹஸ்பண்ட் கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில சமயங்கள்ல வளர்ப்பு தாயான நிக்கோட்டி சாஜல் மேல காட்டுற அன்பை விட தனக்கு பிறந்த தன்னோட சொந்த பையன் மேலதான் உண்மையான அன்பு வச்சிருந்திருக்காங்க. இதனாலேயே சாஜலுக்கு அந்த வீட்டுல இருக்க சுத்தமா பிடிக்கல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தனக்கு பிடிக்காத தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ கொலை பண்ணிட்டு எல்லா சொத்தையும் தானே அபகரிச்சு யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுதான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸையே கொலைக்கான ஆயுதமா மாத்திருக்கான். அடுத்ததா நாங்க எந்த தப்பும் பண்ணல, சாஜலை நல்ல விதமா தான் வளர்த்தோன்னு சொல்றதுக்காக தான் சாஜலோட வளர்ப்பு தாய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா உண்மை வெளியில தெரிஞ்சா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சுதான் சாஜல் நிக்கோட்டிய பேச விடாம தடுத்திருக்கான். இப்போ சம்பவத்துக்குள்ள போனா கையும் காலும் கட்டப்பட்ட நிலைமையில இருந்த சாஜலோட அப்பா அண்ணன் இவங்க 2 பேரோட மார்பளையும் கழுத்துலையும் இறக்கமே இல்லாம சாஜல் கத்திய வச்சு பலமா குத்திருக்கான். அதை தொடர்ந்து சாஜலோட ஃப்ரெண்டான ரஞ்சித் அப்படிங்கிற நபரும் அவங்க 2 பேரோட கழுத்தையும் கொடூரமா அறுத்து போட்டிருக்கான். இப்போ கண்கள் ஃபுல்லா கண்ணீரோட இருந்த நிக்கோட்டி பக்கத்துல வந்த அவனுங்க அந்த லேடியோட கழுத்தை இறுக்கமா நெரிச்சு கொலை பண்ணிட்டு இறக்கமே இல்லாம அந்த வீட்டுல இருந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி அதுல இருந்த பெங்காலி ஸ்வீட்டை சாப்பிட்டு முடிச்சதும் அந்த ஸ்வீட்டுக்கான பணத்தையும் அங்க இருந்த டேபிள்ல வச்சிருக்கானுங்க. அதுக்கான காரணம் என்னன்னா ஒரு ஹாலிவுட் படத்துல கில்லர் ஒரு வீட்டுல உள்ள எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அந்த வீட்டுல உள்ள சில உணவுப் பொருட்களை சாப்பிடுவான். அதுக்கப்புறமா சாப்பிட்ட சாப்பாட்டுக்கான பணத்தை அந்த வீட்டுல இருக்கிற டேபிள்ல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அந்த படத்தை பார்த்த இவனுங்களும் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு முடிச்சதும் அந்த ஸ்வீட்டுக்கான பணத்தை அங்க இருக்கிற டேபிள்ல வச்சிருக்காங்க.
இந்த எல்லா பயங்கரத்தையும் செஞ்சு முடிச்சதும் ரத்தமா இருந்த அந்த கத்திய கிச்சன்ல வச்சு கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப ரெடியான அந்த டைம்ல தான் சாஜலுக்கு ஒரு எண்ணம் தோணி இருக்கு. அதாவது தன்னோட வீட்டுல இருக்கிற இந்த 3 பேரும் கொடூரமா இறந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் மட்டும் எந்த ஒரு காயமும் இல்லாம நார்மலா இருந்தா எல்லாருக்கும் தான் மேலதான் சந்தேகம் வரும்னு நினைச்சு அந்த வீட்டுல இருக்கிற ஒரு சேர்ல உட்காந்து தன்னோட கையையும் காலையும் கட்ட சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா தன்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு தன்னை அடிக்க சொல்லி சில அடியும் வாங்கியிருக்கான். இறுதியா சாஜலோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் அந்த வீட்டுல இருக்கிற நகையையும் பணத்தையும் திருடிட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்கானுங்க. ஃபைனலா இந்த கேஸோட கில்லரான குறிப்பா 16 to 17 வயசுக்குட்பட்ட அந்த 6 ஸ்கூல் பசங்களை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடைச்சிருக்காங்க. இந்த 6 பேரும் பண்ணின கொடூரத்தோட தன்மையை வச்சு இவங்களை அடல்ட்டா கருதி தான் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1995ல இவனுங்களுக்கு 18 வயசானதும் தொடர்ந்து இந்த விசாரணை கோர்ட்ல நடந்திருக்கு. சரியா 1997வது வருஷம் தான் மெயின் கில்லரான சாஜல் மற்றும் அவனோட ஃப்ரெண்டான ரஞ்சித் இவங்க 2 பேருக்கும் மரண தண்டனையும் மீதி இருக்கிற 4 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் விதிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த டைம்ல தான் இவங்க 6 பேரும் சேர்ந்து நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி நீதிபதி முன்னாடியே சிரிச்சுக்கிட்டே எங்களை குற்றவாளியா அறிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாரும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசுவாங்கன்னு சொல்லி குற்றவாளி கூண்டுல நின்று மறுபடியும் சிரிச்சிருக்கானுங்க. இப்போ இந்த மரண தண்டனையை எதிர்த்து சாஜல் ஹைகோர்ட்ல மேல்முறையீடு பண்ணிருக்கான். 2001ல கொல்கத்தா நீதிமன்றம் இந்த மரண தண்டனைய ஆயுள் தண்டனையா மாத்திருக்காங்க. இந்த நிலைமையில சாஜலோட ஸ்கூல் லவரான சில்கி அப்படிங்கிற பொண்ணு ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிற சாஜலை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்த அந்த பொண்ணு எங்க வீட்டுல எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்றாங்க. எனக்கு அந்த மேரேஜ்ல சுத்தமா விருப்பம் இல்ல, நான் ஒன்னதான் மேரேஜ் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தன்னோட பள்ளிக்கூட காதலியவே மனைவியாக்க நினைச்ச சாஜல் அந்த ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக தன்னோட காதலி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கான். அவனோட பிளான் படி 2001 செப்டம்பர் 15ஆம் தேதி தனக்கு ரொம்ப நாளா சிறுநீரக பிரச்சனை இருக்கு, சோ பயங்கரமா வயிறு வலிக்குதுன்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள வச்சு டிராமா போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு காவலா 2 போலீஸ் அதிகாரிகள் இருந்திருக்காங்க. இப்போ அங்க வந்து சில்கி தான் கையில இருந்த 2 மது பாட்டல்ல மயக்க மருந்து கலந்து காவலுக்கு இருந்த அந்த போலீஸ் அதிகாரிகள் கிட்ட நைஸா பேசி அந்த மதுவை குடிக்க வச்சிருக்கா. இப்படி அந்த மயக்க மருந்து கலந்த அந்த மதுவை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே 2 போலீஸ் அதிகாரிகளும் ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இதுதான் தப்பிக்க சரியான நேரம்னு நினைச்ச சாஜல் தன்னோட காதலிய கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு மும்பைக்கு போயிருக்கான். சரியா 1 வருஷத்துக்கு அப்புறமா சாஜல் தன்னோட மனைவிய தனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் வீட்டுல விட்டுட்டு மறுபடியும் கொல்கத்தாக்கு வந்து அங்க இருக்கிற லோக்கல் ரவுடி கூட சேர்ந்து வழிப்பறி தொழில் பண்ணிருக்கான். அந்த டைம்ல போலீஸ்க்கு பயந்து சாஜல் அப்படிங்கிற அவனோட பேரை சேட்ராஜுன்னு மாத்தி அதுக்கான ஐடி ப்ரூஃபோட சுத்திட்டு இருந்திருக்கான். அந்த டைம்ல அந்த ஜெயிலுக்கு புதுசா வந்த ஜெயிலர் சேட்ராஜுவை பார்த்ததும் இந்த முகத்தை ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்து தப்பிச்சு போன சாஜல் மாதிரி இருக்குதுன்னு நினைச்ச அடுத்த செகண்டே சாஜலோட போட்டோவையும் சேட்ராஜுவோட போட்டோவையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 2 பேருமே ஒரே நபர்னு தெரிய வருது. சேட்ராஜு பேர்ல ஜெயிலுக்குள்ள இருந்த சாஜலை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. பல வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்த அவனை 2010ல தான் விடுதலை பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல சாஜலோட ஃப்ரெண்டான அந்த 5 பேரும் தண்டனைலாம் முடிஞ்சு விடுதலையாகி இருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சொந்த குடும்பத்தையே சித்திரவதை பண்ணி கொலை பண்ணின சாஜலோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.